சாமி, தயவு செஞ்சு அந்த புள்ளைய காப்பாத்தறியா? யாரோ செஞ்ச பாவத்துக்கு யார் யாருக்கு நீ தண்டனை கொடுப்ப? அந்த சௌந்தர பாண்டி ஒரு கொலைய பண்ணா, அதுக்கு நான் பழிய சுமந்த, ஜெயிலையும் கடந்த. இப்போ இந்த பையன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. இவனை எதுக்கு சாகடிக்கணும்? கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா? அந்த பையனை நீ காப்பாத்த மாட்டியா? உன்னை கெஞ்சி கேக்குறேன் ஆண்டவா, தயவு செஞ்சு இந்த புள்ளைய காப்பாத்தியா? எலி ஏ எலி எந்திரியா எந்திரி எலி எந்திரியா எலி எந்திரி எலி 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 இத பாரு இத பாரு எந்திரியா இத பாரு ஒண்ணு இல்ல எலி எந்திரி எலி எந்திரி இல்ல எந்திரியா எந்திரி 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 வா உன் வேண்டுதல் பலிச்சிடுச்சு இவன் கண்ணை முழிச்சிட்டான் சீக்கிரம் வா ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல எந்திரி எந்திரி இங்க பாரு ஐயா, பொழிச்சிட்டியா? கண்ணு முழிச்சிட்டியா? உனக்கு ஒண்ணும் இல்ல சாமி, ஒண்ணும் இல்ல. அட, நம்ம தலைவரே டாக்டர் ஆயிட்டாரு. இனிமே நம்ம யார்கிட்டயும் போக வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம பிரசிடண்ட் ஐயா கிட்டே பாத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா. அழாத சாமி. நான் தப்பு செஞ்சது. வேணாயா, அழாத, வேணாம். எங்களே அந்த வேல்கொம்பு இல்ல. ஏய், வீட்டுக்கே வந்துட்டாலே உன்னை கொல்லாம வந்து சண்முகம் விடு. சண்முகம் அவனை விடு. விடல. ஏய் பொருள் ஏய் ஏலா எப்போ விடுப்பா, அவனை கொல்லாம விட கூடாது அவனை. அண்ணே வெளிய ஏலா வெளிய ஏலா அண்ணே வெளிய சொன்னா கல்ல போற அப்பா கொலைகாரனை எதுக்கு கூட்டி வந்தா? பொருள் கொல்லாம நான் விட மாட்டேன். உன்னையும் நான் அடிச்சு கொல்லுவேன். இல்ல என் அண்ணன் கிட்ட கொடு, ஜெயிலுக்கு அனுப்பட்டும். எலை சும்மா இருங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுங்களா? உன் அப்பந்தான். ஏன் அப்பனா? உன் அப்பந்தான். டேய், என்னடா சொல்ற? எலே, நம்ம ஊருக்காரங்களே நம்ம அம்மா தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்குன்னு நம்பிட்டு இருந்தானுவ. இவன் என்னல செய்வான்? இவன் வீட்லயே போய் உக்காந்துக்கிட்டு அந்த சௌந்தர பாண்டி இல்லே கொலை பண்ணவங்கள நான் தான்ல ஜெயிலுக்கே புடிச்சு கொடுத்தேன்னு சொன்னா இவன் நம்பாம என்னல பண்ணுவான்? ஏடி வெத்த அப்பனா இவ கொன்னுட்டாங்கிற கோவத்துல அவன் துப்பாக்கி தூக்கிட்டான். இப்பதான் இந்த பயலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. பாவம், ரொம்ப நொந்து போயிருக்கான். எல்லாரும் என்னை க்ஷமிக்கணும். என் அச்சனு சூடாமணி அம்மா தான் கொலை செஞ்சதுன்னு சவுந்தர பாண்டி தான் திரும்ப திரும்ப பறஞ்சுது. இப்ப கூட சூடாமணி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கு. வந்து அவளை கொன்றுன்னு அவர் தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லிச்சு. பாவி பாவி, பாத்தியாலே பாண்டி? ஜெயிலுக்கு போயும் அந்த ஆளு திருந்தினாரான்னு பாத்தியா? ஆள் பேச்சு கேட்டு நான் தப்பு பண்ணிச்சு. என்ன ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருங்க, நான் ஜெயிலுக்கு போகுது. இல்லை, அதான் நீ மனசார பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுலா. ஒரு எதுக்கு அதெல்லாம்? இத பாருப்பா, உனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல, உங்க அப்பாவை யார் கொலை பண்ணாங்கன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல. ஆமா சேச்சி, அதுவே போதும். நீ ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டாம்.
இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு வாங்கோ. பொண்ணு மாப்பிள்ளையா? ஆமா. எங்களை தானா? போலாம் போலாம். வாமா வாப்பா வாமா. ஏட்டி, இந்த வயசுல இதெல்லாம் எனக்கு வேணுமா? சும்மா இருக்க மாட்டீங்களா? அத்தை, பெருசாலாம் ஒன்றும் அலங்காரம் பண்ணல, சிம்பிளா தான் செய்றோம். கொஞ்சம் பேசாம இருங்க. ஏட்டி, பூ கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் வச்சு விடுவோமா? ஐயோ போதும் போதும். நான் என்ன சின்ன பொண்ணா? இதுக்கு மேல வச்சா எனக்கு தலை தான் வலிக்கும். ஏல என்னல இது பாய் மாதிரி வலிக்குது. சட்டையை போடு. புள்ள நானே போட்டுக்கிறேன். ஏல இது என்ன சிலுக்கு சட்டையா? ஆமா, இப்ப மாப்பிள்ளல நீ. உட்கார். நீ என்னென்னமோ பண்றானுங்களே. என்ன பண்ண? ஏல டெய்லி நான் தான் போட்டுட்டு இருக்கேன் என் பட்டனை. எப்போ இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நீ இது வேறயா? இல்ல நான் சீவிக்கிட மாட்டேனால. எப்படி செதுக்குறது? உன்னை பட்டிட்டிங்கிறீங்க பாக்குறது கஷ்டமா இருக்கு. இத பட்டிட்டிங்கிறீங்க? என்ன மேக்கப் போட்டாலும் இது பழைய அம்பாசிடர் கார் தான் தெரிஞ்சிருதே. இல்ல அம்பாசிடர் கார் என்ன லேசா இட புடியா? ஸ்டாங்ல அம்பாசிடர் 10 பேர் ஏறி உட்கார்ந்து போலாம் அதுல, தெரியுமா? வெட்டிக்கிளி சும்மா இல்ல. மாமா அழகா இருக்காரா இல்லையான்னு அத்தை தானே சொல்லணும். மாமா அத்தை பார்த்தாங்கன்னா அசந்து போயிடுவாங்க பாரு. சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? திருப்பி இங்க காட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிடுறேன். கேட்டி புள்ளிவிழா அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுதா? கேட்டி பாக்கியம், நீயே கேளு இதுங்களோட அநியாயத்தை. என்னமோ குமரி பொண்ணு மாதிரி என்னைய சிங்காரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. செல்லம். அம்மா, அத்தை எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோ மதனி, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அம்புட்டு அழகா இருக்க. மாமா பார்த்தாருன்னா மறுபடியும் ஒரு தடவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆத்தி, என்னத்துக்கு இந்த நேரத்துல முகம் வாடிக்கிட்டு? சந்தோஷமா இருக்கு பாக்கியம். இன்னும் என் மருமகனை சோடியா மணவரையில பார்த்தா போதும். அப்படியே செத்து போனா கூட நான் சந்தோஷமா சாவேன். மதனி, என்ன பேச்சு இது? நல்ல நேரத்துல போய் கண்டதையும் பேசிக்கிட்டு இன்னும் எம்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ரத்னாவோட கல்யாணம் முடிஞ்சதும் வீரா கனி வரிசையில எல்லாம் நிக்கிறாளுங்க. பொறவு பேர பிள்ளைங்களை பார்க்கணும், அதுங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கணும்ல. ஆமாமா, எனக்கெல்லாம் புள்ளைய வளர்க்கற பொறுமையெல்லாம் கிடையாது. நீதான் வளர்க்கணும், பாத்துக்க. அடேங்கப்பா, புள்ளைய பெத்துக்கிற அளவுக்கு பாண்டி மாமாவை கவுத்துட்ட போல. அடியே வாழ வாழ குறும்புக்காரி, எப்படி பேசுற பாரு. இல்ல வேட்டிய போட்டாச்சு, சட்டைய போட்டாச்சு, துண்டு எங்கல? நோ 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 நோ, சாதா துண்டு போடப்படாது, அங்கபத்திரம் தான் போடணும். ஏலே சிவபாலா, வேட்டி சட்டைய மாமா மச்சான் தான் எடுக்கணும். துண்டு இருக்குல்ல? துண்டு இருக்க மாமா, அது பேரு அங்கபத்திரம் இல்ல, அங்கவஸ்திரம் இல்ல. சரியில்ல, குடுல அண்ணா எடுன. ஏலே என்னல செய்திய அப்பன? வாணே வாணே பாடா படுத்துறானுங்களே இவனுங்க. ஏலே சிவபாலா, துண்டு போட்டு விடுறதும் நீதாயா போட்டு விடணும். எப்போ நீ எந்திரிச்சு வாங்கிக்கப்பா. நானா? ஆமா, உன் வீட்டுல வேற ஆறு இருக்கா பெரிய மனுஷன்? நீதான் போடணும், போடு. நியாயமா பார்த்தா என் தங்கச்சி புருஷன் சவுந்தரபாண்டி, அவன் தான் போடணும். ஆனா அவன் தான் வெறி பிடிச்சி போய் திரியிறானே. சரி விடு, அவன் போட்டு விட்டானே மருமகன் போட்டு விட்டானே, எல்லாம் ஒண்ணுதானே. இந்தானே நீ போன.
இப்பதான் ஜம்முன்னு இருக்கியா மாமா? மாமாவா? என்ன சொன்ன? ஜம்முன்னு இருக்கீங்க ஆஹா, அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னியே. மாமான்னு. நேரம் ஆயிடுச்சு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. ஏலே பொண்ணே இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? சீக்கிரம் பொண்ணை கூட்டு வாங்க. ஏல நீ வேற ஏல சும்மா இருக்கல. அம்மா, நீங்க கல்யாண பொண்ணு இல்லையா? கொஞ்சம் தலைய குனிஞ்சு வெக்கப்பட்டு உட்கார வேணாமா? ஏடி, நீ சும்மா வாயை முடிக்கிட்டு இருக்க மாட்டியா? இந்த வயசுல வெக்கம் எல்லாம் வராது. அப்பா, நீயாச்சும் வெக்கப்படுப்பா. ஏண்டி ரத்னா, கொஞ்சம் குவாந்த எடுத்தா வாயில தேய்ச்சி விடு. லோட லோட லோட. எப்போ அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ வெக்கப்படுறதான் ஊரே பாக்குதுல்ல. நீ வேற ஏல. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். இந்தாங்கோ, மாலையை மாத்திக்குங்க. வாங்கிக்கோ. இந்த மாதிரி தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து. மாலையை மாத்திக்குங்க. எந்த பாண்டி வெயில? சாமி, அடுத்து என்ன பண்ணணும்? தங்க வளையல கட்டி அதுல போட்டு தண்ணியை ஊத்துங்க. ஜல்லடியை காட்டு.
பெரியவங்க காலில் விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. ஏட்டி போ. போங்க. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तु ते. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஸ்வபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். திருமங்கல தரணம் பண்ணுங்க. ஓம் கெட்டிமலம் கெட்டிமலம் கெட்டிமலம். மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆயுஷ்யே பிரதிஷ்டதி தானியம் தனம் வரம் பகவத். வைக்குண்டா துக்கிரி பயலே, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா? நான் என்ன செத்துட்டேன்னு நினைச்சிட்டியா? இல்லே, இந்த சவுந்தரபாண்டிக்கு சாவே கிடையாதுலே. இல்லே, என்னைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த சந்தோஷத்தை இப்படி கொண்டாடுதீங்களா? பரோல் முடிஞ்சு உன் பொண்டாட்டி மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்குள்ளார உன் 60ஆம் கல்யாணத்தை சந்தோஷமா கொண்டாடுறதுன்னு டிசைட் பண்ணிருக்கியா? நல்லதே நல்லதே. ஆனா நான் இருக்கும்போது நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ரெக்கார்டு பிரகாரம் சூடாமணி தப்பு பண்ணிருக்காங்கிறதுக்காக ஜெயிலு, ரெக்கார்டு பிரகாரம் நான் தப்பே பண்ணலங்கிறதுக்காக ரிலீஸ். வர வழியில எங்க அப்பா முருகரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த சந்தோஷத்தை வாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம், நல்லா கொண்டாடுவோம். எங்க கல்யாண பொண்ணு சூடாமணி சந்தோஷமா கொண்டாடுறாளா? சந்தோஷமா கொண்டாடட்டும். ஏன்னா பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இது அவளுக்கு கடைசி கொண்டாட்டமா இருக்கட்டுமே. அலங்காரம் எல்லாம் சூப்பரா தான் பண்ணிருக்கீங்க எல்லாரும். மா,
அத்தை பக்கத்துல நீ உட்காரணும் தானே எல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உட்கார சொல்லுதல்ல. வேண்டியதானமா? கேட்டி சும்மா இருடி. எனக்கு இங்க வேலை கிடக்கு. முதல்ல அவங்க 2 பேரும் சாப்பிடட்டும். அப்ப மாமா பக்கத்துல யார் உட்காருவாங்க? உங்க அண்ணன் உட்காரணும். வேணும்னா நீ வந்து உட்காரு. அப்போ மாமாவுக்கு நான் தான் மாப்பிள்ளை சொன்னியா? ஏல, நீ என்னல சோபாலா? மாப்பிள்ளை